டெலீட் பண்ண முடியுமா? நான் கம்ப்ளைண்ட் குடுக்கவா? இல்ல ஏங்க நீங்க எவ்ளோ மிரட்டி கேட்டாலும் பண்ண முடியாது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லங்க. நான் சில்லா தானே பேசிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீ போன் வை, நான் பாத்துக்கிறேன். நீங்க அந்த வீடியோவே டெலீட் பண்ணலைனா நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணுவேன் இன்னும் ஒரு 1 ஹவர்ல. என்ன பத்தி அவதூறா பேசிருக்காங்க அப்படின்னு மானபங்க வழக்கு உங்க சேனல்னால நான் போடுவேன். நீங்க என் தம்ப்நெயில டெலீட் பண்ணல, என் வீடியோ டெலீட் பண்ணலைனா இன்னும் 1 ஹவர்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்க. ஓகே மேம். நாங்க எனக்கு தெரியும் நீங்க சேலம் தானே? உங்க நேட்டிவ் சேலம் தானே? எனக்கு எல்லாமே தெரியும் உங்க டீடைல். ஓகே. சேனல்ல இருந்து என்னோட தம்ப்நெயில் போட்டுக்க வீடியோவே நீங்க டெலீட் பண்ணணும். என்ன மேம்? டெலீட் பண்ண முடியுமா முடியாதா? இல்லங்க நான் தான் சொல்றேன். நீ தப்பா போடல. அப்புறம் ஏங்க டெலீட் பண்ணனும்? உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லவா? நேர்ல வரீங்களா? விளக்கம் சொல்லவா? இப்பயே சொல்லுங்க. நாங்க எதுவும் தப்பா போடலையேங்க. நேர்ல வாங்க விளக்கம் சொல்றேன். இல்ல நான் சேலத்துல உங்க வீட்டுக்கு போட்டுமா? ஹலோ சொல்லுங்க. யாரு? மேம் என் பேர் ராஜ்கமல், சேலங்க. சொல்லுங்க சார். மேம் உங்க நேம்? என் பேர் ஹரிணி சார். எங்க மேம் இருக்கீங்க? நான் சென்னை தான். சென்னை சென்னைங்களா? ஆமாங்க மேம். இப்போ இந்த கீப் மீடியா உங்களுக்கு தான் மேம் அஃபிஷியல்? ஆமா ப்ரோ. நான் அங்க வர்க் பண்றேன் ஷோ ப்ரொடியூசரா. ஒர்க் பண்றீங்களா? ஆமா. சரிங்க மேம். இதா பிரியங்கா மத்தனே இப்போ ஒரு மிஸ் தமிழ்நாடு கேம் பண்ணாங்க. ஓகே. அது இன்டர்வியூ பிரியங்கா மத்தன் எடுத்தீங்களா? யார் எடுத்தீங்க? இல்லங்க கிருபா சாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? யாருங்க அவங்க? அவங்க தான் இது பாடி பில்டர்ஸ் தானே அவங்க? பாடி பில்டர் மிஸ் தமிழ்நாடா? இல்ல என்ன மிஸ் தமிழ்நாடு சவுத் இந்தியா ஓவரால் சாம்பியன்ஸ். அவங்க இன்ஸ்டால பயோல போய் பாருங்க. கிருபா சாயின் நீங்க போட்டீங்கன்னா இருங்க அசோசியேஷன்ல இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியாலாம் பண்ணிருக்காருங்க அவரு. என்னங்க? சரி ஓகே. மிஸ் தமிழ்நாடு பண்ணிருக்காங்க. சரி ஓகே. அவங்கள இன்டர்வியூ எடுக்க போனீங்களா வேற யார இன்டர்வியூ எடுக்க போனீங்க? நாங்க அவங்கள தான் இன்டர்வியூ எடுக்க போனோம். அவங்கள இன்டர்வியூ எடுத்தா அவங்க ஆர்டிகல் மட்டும் தான போடணும்? இல்ல ஜெனரலா பேசுறது தப்பு இல்லையே. நிறைய பேருக்கு இப்போ இல்ல அதுதான் கேக்குறேன். ஜெனரலா பேசுறது தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், இவங்க போட்டோ வச்சு ஏன் போடணும்னு நான் கேக்குறேன். இல்லங்க அவங்க சொல்றது நீங்க இன்டர்வியூ பாத்தீங்களா? நான் என்னங்க இன்டர்வியூ பாத்தீங்களா ஃபுல்லா? அந்த வீடியோ பார்த்து நீங்க எடிட் பண்ணி நீங்க உங்க இதுல போஸ்ட்ல போட்டுருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க எதுல பாத்தீங்க? எதுல பாத்தீங்க? உங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்க பேஜ். இன்ஸ்டாலயா இல்ல யூடியூப்ல பாத்தீங்களா? இன்ஸ்டால பாருங்க. யூடியூப்ல நீங்க போய் ஃபுல்லா பாருங்க. ஏங்க இன்ஸ்டால என்ன போடுறீங்க அத பார்த்துட்டு சொல்லுங்க. யூடியூப்ல போட்டது தாங்க இன்ஸ்டால போட்டிருக்கோம். நீங்க எப்படி இன்ஸ்டால மட்டும் பார்த்துட்டு யார் சொம்பு தூக்குறா? யாரும் சொம்பலாம் தூக்கலங்க. நீங்க போய் யூடியூப்ல இருக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இல்ல நீங்க மீடியா தானே? இல்ல வேற ஏதாதா? ஆமாங்க நாங்க மீடியா தாங்க. இல்ல மீடியாவா இல்ல வேற ஏதாதா? மீடியா தாங்க நாங்க. சொல்லுங்க. அப்ப சொம்பு தூக்குறது இப்படி எல்லாம் போட்டுருப்பீங்க. யாருக்கு சொம்பு தூக்குறா? இங்க ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கும் சொம்பலாம் தூக்கல. அப்ப நீங்க அந்த வேர்ட் வரலையா? ஒரு நிமிஷம் கேளுங்க. சொல்றது கேளுங்க. இங்க வந்து நம்ம இதுல சொசைட்டில என்ன நடக்குதோ நாங்க அதை தான் கவர் பண்றோம். பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் கொண்டு வர வேண்டியது எங்க கடமை, மீடியாவோட கடமை. ஒண்ணு கேம் பண்றாங்க அவங்க அசோசியேஷன்ல கேட்கணும். இல்ல அந்த உடற்பயிற்சி பண்ற இடத்துல கேட்கணும். சரிங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தானே நேத்து சொன்னீங்க பிரியங்கா மஸ்தானி இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அவங்க ஏன் வந்து ஒர்க் அவுட் பண்ணவங்க எஃபர்ட் போட்டவங்க ஏன் இதெல்லாம் பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆக போறாங்க? பேசிட்டு இருப்பீங்க உங்களை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டென்ட் பேசுறதுலாம் இல்லங்க. ஒரு நிமிஷம் நீங்க நல்லா கேளுங்க. இருங்க. அட ஒரு நிமிஷம் இருங்க. 1000 பேர் 1000 சொன்னா அவங்க ஏங்க வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லி போறாங்க? அந்த மீடியாவை நீங்க எதுக்கு போறீங்க? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு எடுத்து போறீங்க? ஏங்க மீடியாவோட வேலையே அதாங்க. என்ன வேலை? மத்த வீடியோ அப்படி பண்ணல, நீங்க மட்டும் அப்படி பண்ணிருக்கீங்க. ஏங்க அவங்க அப்புறம் எங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? என்ன நடக்குதோ அதை கவர் பண்றது தாங்க மீடியாவோட வேலையே. அதுதான் சொல்றேன். அவனுங்க அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். இவங்க என்ன பண்ணாங்க என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு என்ன பண்ணாங்க? இப்போ 2 பேர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்களே. அவங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. நீங்க போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே பாருங்க. நீங்க போயிட்டு அவங்க யாரு என்னன்றது அதுலயே தெரியும். கிருபா சாயின்னு போய் பாருங்க. தேவேந்திரன் சொல்லிட்டு போய் பாருங்க. அவங்க மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா சவுத் இந்தியா ஓவரால் சாம்பியன்ஸ். அவங்க ஜிம்முக்கு வரவனுங்க மெடிசன் போட்டு இருக்காங்க. அதெல்லாம் போறது உங்களுக்கு முடியல. ஆமாங்க எல்லாத்தையுமே தாங்க நாங்க அதுலயே தாங்க பேசிருக்கோம். ஸ்லைட்ஸ் பத்தி தாங்க பேசிருக்கோம். புரியல. அவங்க ஜிம்ல வச்சு மெடிசன் வித்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஊசி போட்டுட்டு இருக்காங்க. பாடி பில்டிங் அப்படிதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவங்கள விமர்சனம் பண்ண அவங்க யாரு ஃபர்ஸ்ட்? விமர்சனம்லாம் யாரையும் பண்ணலங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு கால் பண்ணி அங்கங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் இத வந்து நான் சும்மா விட மாட்டேன். சரிங்களா? போஸ்ட் பண்ணி உங்க சேனல்ல விட முடியாது. சரிங்களா? நான் யார்கிட்ட பேசணும் நான் யார்கிட்ட நீங்க பேசுங்க. நாங்க எதுவும் தப்பா போடல, அவங்களும் எதுவும் தப்பா சொல்லல. நீங்க தான் தப்பான பாயிண்ட் ஆஃப் இத்தனை சேனல் வருதுங்களா? இத்தனை சேனல் உங்களை பத்தி தான் தப்பா பேசுறாங்க. இத்தனை சேனல் விட்டு இவங்க இப்படி பேசி இருக்காங்க. அப்ப இவங்க நீங்க என்ன பேசுறாங்க நீ இப்படி ஃபார்மேட் பண்ணுவேன் நான். சரிங்க நீங்க பண்ணுங்க. எங்க சைடுல இருந்து எந்த ஒரு நெகட்டிவான ஒரு இதுவும் கிடையாது. நீங்க அதுக்கு மேல என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கு யாருங்க? அந்த 2 பேருக்கு நீங்க சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மீடியா நான் தான் சொல்றேனே ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு சொம்பு தூக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு சொம்பு தூக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. போட்டுருக்காங்க. நீங்க மீடியால போட்டுருக்கீங்க இந்த பொண்ணு போஸ்ட் போட்டு. எந்த பொண்ணு போஸ்ட் போட்டு? இந்த பிரியங்கா பொண்ணு போஸ்ட் போட்டு நீங்க என்ன அவங்க பேசுறத வச்சு நீங்க இத போட்டீங்க.
பர்சனல் இன்டர்வியூ எடுக்கறாங்கன்னா அவங்கள மட்டும் தான் இன்டர்வியூ எடுக்கணும், மத்தவங்கள எடுக்கணும் விமர்சனம் பண்ணணும்னு கிடையாது. அடுத்து வைக்கிட்ட அதாங்க நீங்க ஃபர்ஸ்ட் எந்த அசோசியேஷன் யாருங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியலங்க கரெக்டா. அப்ப இதெல்லாம் நீங்க கேட்காத நீங்க என்னங்க மீடியா எதுவுமே தெளிவா கேட்காத நீங்க போட்டுறீங்களா எல்லாமே? நீங்க சரி நீங்க டீடைல் சொல்லுங்க. நீங்க பிரியங்கா மஸ்தானி எந்த அசோசியேஷன்ல இருக்காங்க, அவங்க என்ன அசோசியேஷன்ல எதுக்கு கொடுக்கணும்? என்னங்க உங்க சேனலுக்கு நாங்க எதுக்கு கொடுக்கணும்? நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னு தான் நான் கேட்க வந்தேன், ஒழிஞ்சு வேற எதுவுமே கிடையாது. அது புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்டே கிளாரிஃபை பண்ணிட்டேன். நான் உங்களையும் தப்பா பேசல, அவங்களையும் தப்பா பேசல. வீடியோல அப்படி போடவே கிடையாது. நீங்களும் ஒரு பொண்ணு தானே? ஆமாங்க, அதனாலதாங்க நான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க நான் அவங்களுக்கும் தாங்க பேசிட்டு இருக்கேன், பிரியங்கா மஸ்தானிக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு அவங்க பேசுறத கரெக்டா என்னன்னு நீங்க பாத்துட்டு போட்டுருக்கணும், சரிங்களா? ஏன் ஜிம்முக்கு வரவன் எல்லாரும் இங்க பாருங்க மாஸ்டர் எப்படி பேசிருக்காங்கன்னு என்கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்களுக்கு விமர்சனம் பண்ணவோ நீங்க பேசுன தப்புன்னு அவங்ககிட்ட காமிக்க முடியாது, இது என் வேலை கிடையாது. ஓகேங்க, ஒரு நிமிஷம். மீடியாவோட வேலை என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன வேலை? தப்பா பேசுவான், சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் பேசுவாங்க, அதை போட்டுட்டு இருப்பீங்களா? தப்பா பேசுறதுதான் மீடியாவோட வேலையா? அதான் நீங்க போட்டிருக்கீங்க, அதனாலதான் நான் கேக்குறேன். நான் கேட்க மாட்டேனே, புரியுதுங்களா? சரிங்க சரிங்க, நீங்க கேட்டீங்க அப்படினால நான் கேட்டேன், நான் கேட்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. சரிங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க எதுல வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்க? மேனேஜர் டைரக்ட் நம்பர் கொடுங்க. நீங்க எதுல வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்க? உங்க பேஜ்ல இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. சரிங்க, அதுல இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்களா? என்னன்னு? அதுல இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்களா? வீடியோ போட்டோன்னு சொன்னீங்க. ஒரு யூடியூபருக்கு போய் எல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேக்குறீங்க. இல்லங்க, இப்போ நீங்க சொல்ற உங்களோட பேச்சுக்கே நான் வரேன். இப்போ அதுல நீங்க கமெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். யாருமே வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவ்வளவு ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை போய் முதல்ல படிச்சீங்களா? என்னது? இல்லங்க, அந்த வீடியோவோட கமெண்ட்ல போய் பாருங்க. அதுல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. கமெண்ட்லயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்க அப்புறம் இப்போ கமெண்ட்ல இப்போ ஜென்ரலான ஆடியன்ஸ் சொல்லும் போது அப்ப நாங்க போட்டது எப்படி தப்பா போகும்? நீங்க சொல்ற மாதிரி நாங்க தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ போடவே இல்லையே. புரியல. அசோசியேஷன் கேம் நடத்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு டைரக்டா ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம்ல, ஏன் அவங்க கேட்கல? நீங்க யாரு கேட்கணும்? அசோசியேஷன் ஒரு கேம் நடத்தி இருக்கு. ஓகே, அவங்க வின் பண்ணிருக்காங்க, கோல்டு மெடல் கொடுத்திருக்காங்க. டைரக்டா அவங்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாமே, ஏன் கேட்கல? ஏங்க அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க, நாங்க அது இன்டர்வியூ கவர் பண்றது வந்து போஸ்ட் பண்ணோம். இப்போ ஏங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பேசுறீங்க கரெக்ட். இப்போ மீடியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். உங்க சேனல்ல நான் எல்லா சேனல்ல நான் கூப்பிட்டு உங்க சேனல்ல நான் எப்படி வேணாலும் பேசல, நீங்க எதுவும் கேட்க முடியாதுல? கேட்க மாட்டீங்களா? ஏங்க நாங்க எப்படி வர்க் பண்றோம், எங்களோட சேனல் எப்படி போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுதுங்க, ஆடியன்ஸ்க்கு தெரியுது. மத்தவங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு நீங்க போடணும் அவசியம் கிடையாது. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, அடுத்து விமர்சனம் பண்ணணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு வேலை என்னமோ ஏங்க நானாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பிரியங்கா மஸ்தானி கிட்ட. இப்போ நீங்க நேத்து வந்து ட்ரெய்னர் கிட்ட இப்படி பேசுனீங்கன்ற மாதிரி அந்த விஷயம் உங்க மீடியால இருந்து உங்க அபிஷியல் நம்பர்ல எடுத்து நான் பேசுறேன், சரிங்களா? இந்த டாக் எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் நான் பேசுறத ஒரு செகண்ட் கேளுங்க. ஒரே நிமிஷம் கேளுங்க, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. இந்த நியூஸ் எல்லாமே எனக்கு வந்துச்சு, அதனால தான் நான் இப்போ பிரியங்கா மஸ்தானி கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். இல்ல மேம் இப்படி தப்பாலாம் போகணுன்ற அவசியம் கிடையாது, நீங்க காம்படிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம், நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா, நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணணும்? பேசுறவங்க இன்னொரு நாள் பேசிட்டு போட்டுன்றது சொல்றது தான் நான் கால் பண்ணேன். ஏங்க நீங்க ஏங்க அப்புறம் பயந்து காம்படிஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க எஃபோர்ட் போடுறோன்னு இவ்வளவு பேசுறீங்களா, நீங்க ஏங்க அப்புறம் காம்படிஷன் விட்டு போறீங்க? உங்க சேனல் தான் இப்போ நான் இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் விமர்சனம் பண்றேன். உங்க சேனல்ல பேசுங்க. நான் தான் இவ்ளோ கிளாரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. நாங்க யாருக்கும் தப்பா பேசல, யாருக்கும் சொம்பு தூக்கல. நீங்க தான் இப்ப தேவலாம் ஃபோன் பண்ணி டாக்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். நீங்க அந்த வீடியோ டெலீட் பண்றீங்களா இல்ல நான் வந்து கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுவேனா? மேம் நாங்க நீங்க அவங்களா பேசிருக்காங்க அப்படினு மானவளுக்கு போடுவேன், நான் கம்ப்ளைன்ட் மேம். மேம் ஒன் செகண்ட் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். நான் உங்களை பத்தியும் தப்பா பேசல, அவர் சொல்ற மாதிரி நாங்க யாருக்கும் சொம்பு தூக்கல. முத யார் யூஸ் பண்றது உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? தம்ப்நெயில்ல பிரியங்கா மஸ்தானிக்கு என்ன தெரியும்னு போட்டுருக்கீங்க. நீங்க அந்த வீடியோவே டெலீட் பண்ணலைனா நான் வந்து கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுவேன் இன்னும் ஒரு 1 hourல. ஓகே மேம், நீங்க பண்ணுங்க மேம். நாங்க நீங்க அவர் பேசுற மாதிரிலாம் நாங்க தப்பால யாரை பத்தியும் போடல மேம். என்ன பத்தி அவதூறா பேசிருக்காங்க அப்படின்னு மானபங்க வழக்கு உங்க சேனல்னால நான் போடுவேன் மேம். நாங்க தப்பாலாம் பேசல. நீங்க பேசிருக்கீங்க, எனக்கு வேற சொம்பு தூக்குறாங்கன்னு சொல்லிருக்கீங்க, எனக்கு என்ன தெரியும் கேட்டிருக்கீங்க. ஓகே மேம். மேம் இன்ஸ்டாகிராம்லயும் டெலீட் பண்ணனும், யூடியூப்ல டெலீட் பண்ணனும். இல்லைன்னா இதை நீங்க லீகலா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூடியூப பத்தி என்ன எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன், சோஷியல் மீடியா பத்தி. மேம் ஓகே மேம், நாங்க வந்து நான் கிளியரா அவர்கிட்டயே சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். நாங்க யாரை பத்தி தப்பா போடல, நீங்கன்னு கிடையாது. யாரை பத்தியும் வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்த பரப்பணும்ன்ற நோக்கம் கிடையாது. நீங்க இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க மேம். எங்க சேனல் சைட்ல இருந்து எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியனும் கிடையாது. தேங்க்யூ. நீங்க என் தம்ப்நெயில டெலீட் பண்ணல, என் வீடியோ டெலீட் பண்ணலைன்னா இன்னும் 1 நாள்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்க. ஓகே மேம். நாங்க எனக்கு தெரியும், நீங்க சேலம் தானே, உங்க நேட்டிவ் சேலம் தானே, எனக்கு எல்லாமே தெரியும் உங்க டீடைல்.
ஓகேங்க உங்களை இழுக்க விரும்பல. ஓகே சேனல்ல இருந்து என்னோட தம்ப்நெயில் போட்டுக்க வீடியோவே நீங்க டெலீட் பண்ணணும். ஓகேங்க நாங்க யாரை பத்தி தப்பாலாம் பேசணும்லாம் பண்ணலங்க. நீங்க வந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன், கிளாரிஃபை பண்ணிட்டேன் உங்களுக்கு. உங்களை பத்தி தப்பா பேசணுன்றதில்ல, அவங்கள பத்தி தப்பா பேசணுன்றதில்ல. இங்க சொசைட்டில நடக்கிறதா நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மேம்? டெலீட் பண்ண முடியுமா முடியாதா? இல்லங்க நான் தான் சொல்றேன், நீ தப்பா போடல, அப்புறம் ஏங்க டெலீட் பண்ணணும்? நீங்க தப்பா தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லவா? நேர்ல வரீங்களா? விளக்கம் சொல்லவா? இப்பயே சொல்லுங்க, நாங்க எதுவும் தப்பா போடலையேங்க. நேர்ல வாங்க விளக்கம் சொல்றேன். இல்ல நான் சேலத்துல உங்க வீட்டுக்கு போட்டுமா? நீங்க வாங்க. எங்க வரணும் சொல்லுங்க. இப்பதான் எல்லாம் உங்களை பத்தி தெரியும்னு சொன்னீங்க, அப்புறம் எங்க வரணும்னு சரி, நான் உங்க வீட்டுக்கு போய் நான் விளக்கம் சொல்லிக்கிறேன். உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட விளக்கம் சொல்லிக்கிறேன். சேலம் தானே நீங்க? உங்க டீடைல் நான் எல்லாமே சென்னைங்க, இங்க சென்னையில இருக்குங்க. சென்னை வாங்க. சென்னையே கிடையாது. நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க. உங்க நேட்டிவே சேலம் தான். உங்க வீடே சேலத்துல தான் இருக்கு. சரிங்க சரிங்க போங்க பேசுங்க. டெலீட் பண்ண முடியுமா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? இல்ல உங்க ஏங்க channel நீங்க கொடுக்கவா? எவ்வளவு மிரட்டி கேட்டாலும் பண்ண முடியாது, நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்க. நான் சில்ல தானே பேசிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீ போன வை, நான் பாத்துக்கிறேன்.